அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை 9 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். தொடர்புக்கு 7388824242. ஏமன் நாட்டைச் சேர்ந்தவரை கொலை செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட கேரளாவைச் சேர்ந்த செவிலியருக்கு தூக்கு தண்டனையை நிறைவேற்ற அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. கேரளாவின் பாலக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் நிமிஷா பிரியா. அவர் மேற்காசிய நாடான ஏமனில் செவிலியராக வேலை செய்து வந்தார். சென்ற 2014ஆம் ஆண்டு அவரது கணவர் மற்றும் பெண் குழந்தையை இந்தியாவுக்கு திரும்பினர். அதே நேரத்தில் ஏமனில் உள்நாட்டுப் போர் ஏற்பட்டதால் நிமிஷா பிரியாவால் நாடு திரும்ப முடியவில்லை. அப்போது ஏமன் நாட்டைச் சேர்ந்த தலால் அப்போது மஹ்தி என்பவருடன் இணைந்து மருத்துவமனையை தொடங்குவதற்கு நிமிஷா முயற்சி செய்தார். அவர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனையில் மஹ்தியை கொலை செய்ததாக கூறி சென்ற 2017ஆம் ஆண்டு நிமிஷா கைது செய்யப்பட்டார். அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அவரை தண்டனையிலிருந்து மீட்பதற்காக நிமிஷா பிரியாவின் தாய் பல முயற்சிகளை மேற்கொண்டார். மத்திய அரசும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது. கொலை செய்யப்பட்ட மஹ்தியின் குடும்பத்தினரிடமும் ஏமன் அரசிடமும் சாமுவேல் ஜெரோம் பாஸ்கரன் என்பவர் மத்தியஸ்தம் செய்து வருகிறார். ஆனால் இன்று வரை பலன் கிடைக்கவில்லை. இந்நிலையில் ஜூலை 16ஆம் தேதி நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருப்பதாக ஏமன் சிறைத்துறை நிர்வாகம் அறிவித்துள்ளது. இது அவரது குடும்பத்தினரை மட்டுமன்றி பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.